மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள பங்களாபுதூர் தனியார் கல்லூரி பிரிவு அருகே காரும் இருசக்கர வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கார் தலைகீழாக கவிழ்ந்தது. இருசக்கர வாகனம் சுமார் 10 அடி தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 50 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் மற்றும் பெண் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற பங்களாபுதூர் காவல்துறையினர் பலியான இருவரின் உடலை மீட்டு கோபி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து விபத்தில் இறந்து போனவர்கள் யார் என்பது தெரியாத நிலையில் இருசக்கர வாகன எண் மற்றும் 4 சக்கர வாகன எண்களை கொண்டு பங்களாபுதூர் காவல்துறையினர் விசாரணையை நடத்தி வருகின்றனர். நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகராட்சிக்கு உட்பட்ட 17வது வார்டில் நகர்மன்ற தலைவர் ஃபாத்திமா பஷீரா தலைமையில் திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் 17வது வார்டு புளியங்குடியில் நடைபெற்ற வாக்கு சேகரிப்பில் வீடு வீடாக சென்று திமுக 3 ஆண்டு காலம் தமிழக மக்களுக்கு செய்த சாதனைகளை விளக்கி பொதுமக்களிடம் கதிர் அறிவாள் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். திருப்பூரில் நவீன மனிதர்கள் என்ற அமைப்பினர் ஒன்றிய அரசுக்கு எதிராக தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக போதும் மோடி பாய் பாய் மோடி என்றும் பதாகை ஏந்தியவாறு ஒன்றிய அரசின் கடந்த 10 ஆண்டுகால செயல்பாடுகளை விமர்சிக்கும் வகையில் முழக்கமிட்டு பிரச்சாரம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பள்ளூர் அருகே தேர்தல் பறக்கும் படையின் நிலை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னையிலிருந்து சோளிங்கர் நோக்கி சென்ற காரை சோதனை செய்ததில் பிரியா என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி 68,400 ரூபாயை கொண்டு சென்றது தெரியவந்தது. இதனை அடுத்து அந்த பணத்தை பறிமுதல் செய்து அரக்கோணம் வட்டாட்சியர் செல்வியிடம் ஒப்படைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பண்டாரவாடை நண்பர்கள் சார்பில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. கீழப்பள்ளிவாசலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உலக அமைதி மற்றும் ஒற்றுமைக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பண்டாரவாடையை சுற்றியுள்ள ஜமாத்தார்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சி நிர்வாகிகள், இமாம்கள் உள்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அணைக்கட்டு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட விழுதமங்கலம் கிராமத்தில் வசித்து வரும் முருகேசன் என்பவர் வீட்டில் 4 நாட்களுக்கு முன் மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட வடக்கு வாயலூர் பகுதியைச் சேர்ந்த நவீன் மற்றும் சேவூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் இருவரும் சென்னை ஓட்டேரி பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் அங்கு சென்று அவர்களிடமிருந்த 10 சவரன் நகையை பறிமுதல் செய்து அவர்கள் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட படப்பள்ளி, வெங்கடரதாம்பட்டி, கெங்கிபிராம்பட்டி, உப்பிராப்பட்டி, தள்ளாப்பாடி, புலேட்டா பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் தெலுங்கு மற்றும் கன்னடா, தமிழில் பேசி வாக்கு சேகரித்தார். அவருடன் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் குபேந்திரன், மாநில நிர்வாகிகள் அசோகன், ஜெயலட்சுமி, திமுக ஒன்றிய செயலாளர் குமரேசன், செல்வம், ரஜினி செல்வம் மற்றும் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கள்ளூர் கிராமத்திற்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இதுவரை கூட்டு குடிநீர் திட்டத்தில் இணைப்பு வழங்கவில்லை என்றும் ஊராட்சி மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீரும் உப்பு கலந்து சுகாதாரமற்று இருப்பதால் சிறுநீரக கோளாறு உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கிராம மக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஒன்றிய அலுவலகத்தில் பல்வேறு முறை மனுக்கள் அளித்தும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். எனவே பொதுமக்கள் ஒன்றிணைந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி தெருக்களில் பிளக்ஸ் பலகைகள் வைத்தும் கருப்பு கொடி கட்டியும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த பெரியப்பட்டி, தீர்த்தமலை, முத்தானூர், சித்தேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்களிடம் வாக்குகளை சேகரித்த வேட்பாளர் மணி முதியோர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்று தனக்கு உதய சூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.
தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள திடீர் நகரில் வசிப்பவர் பீட்டர். இவரது மகன் சூர்யாவை தண்ணீர் தொட்டி தெருவில் மர்ம நபர்கள் கத்தியால் குத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதனை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற உத்தமபாளையம் போலீசார் சூர்யாவை மீட்டு உத்தமபாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்போது அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே படுகொலை செய்யப்பட்ட இளைஞரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கொலை செய்த நபர்களை கைது செய்ய கோரி திண்டுக்கல் குமிழி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் வடலூரில் திமுக சார்பில் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், கடலூர் தொகுதி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் மற்றும் சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் விசிக தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் ஆகியோரை 4 லட்சத்திற்கும் மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கூட்டணி கட்சிகளிடமும் வேண்டுகோள் விடுத்தார். இக்கூட்டத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கே.எஸ். அழகிரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன், திராவிட கழக பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆவது உறுதி அது எனக்கு என்ன பெருமைன்னா, இந்த 6 சட்டமன்ற தொகுதியில குறிஞ்சிப்பாடி தொகுதியில் தான் நம்பர் 1 வர வேண்டும். ஜெயிப்பது உறுதி. ஆக நம்பர் 1 வர வேண்டும். 6 சட்டமன்ற தொகுதியிலே குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்ற செய்தி வந்தால்தான் எங்களோட உழைப்புக்கு அங்கீகாரம் நீங்கள் கொடுப்பீங்க. அதை நம்ம உழைப்புக்கு மேலும் பணியாற்றுவதற்கு இன்னும் உற்சாகமாக பணியாற்றுவதற்கு நம்முடைய டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு. தேனி மாவட்டம் சின்னமனூர் ஒன்றிய பகுதிகளில் இந்தியா கூட்டணியின் சார்பில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தங்க தமிழ்ச்செல்வனிடம் மகளிர் உரிமை தொகை வரவில்லை என்று சில பெண்கள் கூறியபோது, தன்னை வெற்றி பெற செய்தால் அனைவருக்கும் 1000 ரூபாய் கிடைக்க வழிவகை செய்வேன் என்று தெரிவித்தார். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எண்ணூர் கத்திபாக்கம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், ஒன்றியத்தில் ஹிட்லர் ஆட்சியும் தமிழகத்தில் மக்களாட்சியும் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை அருகே மாத்தூரில் அமைந்துள்ள தனியார் பள்ளியின் 6ஆம் ஆண்டின் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழகத்தின் தலைச்சிறந்த பட்டிமன்ற நடுவரும் திரைப்பட நடிகருமான பேராசிரியர் ஞானசம்பந்தர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். திருவண்ணாமலையில் தெற்கு மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, இஸ்லாமியர்களை வேறுபடுத்த ஒன்றிய அரசு CAA என்ற குடியுரிமை சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தது என்றும் அதில் திமுக கூட்டணி கட்சியினர் எதிர்த்து வாக்களித்தனர். ஆனால் 11 அதிமுக கூட்டணி கட்சியினர் அந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததனால்தான் தற்போது CAA சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த திப்பம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராதா. இவரது மகள்களான ராஜி மற்றும் பிரியா ஆகியோர் கூட்டு குடும்பமாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ராதா மற்றும் அவரது குடும்பத்தார் குள்ளனூர் கிராமத்தில் உள்ள தனது மாமாவின் வீட்டிற்கு விருந்துக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது வீட்டிலிருந்த கேஸ் சிலிண்டர் கசிந்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் பீரோக்களில் வீடு கட்ட வைத்திருந்த 6,50,000 ரூபாய் தங்க நகைகள், வெள்ளிப் பொருட்கள், முக்கிய ஆவணங்கள் எரிந்து முற்றிலும் சேதமானது. மேலும் வீட்டிலிருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து சேதம் அடைந்தது. இச்சம்பவம் குறித்து போச்சம்பள்ளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருப்பூர் தில்லைநகர் பகுதியில் பல் சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக சமத்துவ இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு மதம் மற்றும் சமூகத்தை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்ட இந்த சமத்துவ இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பல் சமய நல்லுறவை இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக தன் மீதுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை மூடி மறைப்பதற்காக எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம், தமிழரசி ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து இருப்பது போல நாடகமாடி வருவதாகவும், தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாஜகவை ஆதரிக்கும் என்றும் கூறினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பாமணி பகுதியில் இருந்து புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பகுதிக்கு வைக்கோல் ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது அதிக அளவு வைக்கோல் கட்டுகளை ஏற்றி சென்றபோது பாமணி பகுதியில் மின் கம்பியில் உரசியதால் வைக்கோல் கட்டுகள் மற்றும் லாரி தீப்பிடித்து எரியத் தொடங்கியது. இதனை அடுத்து லாரி ஓட்டுநர் பரமையன் உடனடியாக அருகிலிருந்த குளத்தில் லாரியை இறக்கியதால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. மேலும் சாலைகளில் கீழே தள்ளிவிடப்பட்ட வைக்கோல் கட்டுகள் தீப்பற்றி எரிந்தது. இதனை அடுத்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சுருளி அருவிக்கு வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடுமையான கோடைக்காலம் நிலவுவதால் சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் அணை பகுதியில் நீர்வரத்தியின்றி சுருளி அருவி வெறும் பாறையாக காட்சியளிக்கின்றது. இதன் காரணமாக சுருளி அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர்.